காதலனை அறிமுகப்படுத்திய நடிகை மிருணாளினி யார் பாருங்க? அட மகாவிஷ்ணுவா? சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சர்ச்சையில சிக்கின ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு பிரபல நடிகை மிருணாளிய கரம் பிடிக்க இருக்காரு. நடிகை மிருணாளினி தன்னோட காதலர் கூட இருக்கக்கூடிய புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டிருக்காங்க. புதுச்சேரியை சேர்ந்த தமிழ் பெண்ணான மிருணாளினி பெங்களூர்ல படிச்சவங்க. அதுக்கு பின்னாடி அங்கேயே மென்பொருள் நிறுவனத்துல பணியாற்றினாங்க. டப் ஸ்மாஷ், டிக்டாக் இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள்ல பிரபலமா இருந்த சமயத்துல அதுல தன்னோட திறமையை வெளிப்படுத்தி கவனம் ஈர்த்தவங்க. அதுக்கு பின்னாடி சினிமா வாய்ப்பு அவங்கள தேடி வந்தது. தியாகராஜன், குமாரராஜா இயக்கத்துல விஜய் சேதுபதி, சமந்தா, ஃபகத் ஃபாசில் உள்ளிட்டோர் நடிப்புல போன 2019வது வருஷம் வெளியான சூப்பர் டீலக்ஸ் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல நடிகையா அறிமுகமானவங்க தான் மிருணாளினி ரவி. அதுக்கப்புறமா சாம்பியன் படத்துல நாயகி ஆனாங்க. விஷால், ஆர்யா நடிப்புல வெளியான எனிமி, எம்ஜிஆர் மகன், ஜாங்கோ, விக்ரம் நடிச்ச கோப்ரா, ரோமியோ மாதிரியான படங்கள் மூலமா ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தாங்க மிருணாளினி. தெலுங்குல கட்டல கொண்டா கணேஷ், மாமா மச்சிந்திரா, ஆர்கானிக் மாமா, ஹைபிரிட் அல்லுடு இந்த மாதிரியான படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. மிருணாளினி ரவி நடிப்புல கடைசியா வெளியான படம் ரோமியோ. விஜய் ஆண்டனி நடிச்ச இந்த படம் 2024ல வெளியாச்சு. அதுக்கு பின்னாடி மிருணாளினி நடிப்புல எந்த படங்களும் வெளியாகல. இந்த நிலையில பிரபல ஆன்மீக பேச்சாளரான மகாவிஷ்ணுவ தன்னோட காதலர் அப்படின்னு அறிமுகப்படுத்தி இருக்காங்க நடிகை மிருணாளினி ரவி. இது தொடர்பா சமூக வலைதள பக்கத்துல மிருணாளினி வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல, உங்களை காதலிக்க தொடங்குறப்பவே என்ன நானே காதலிக்கிறது மாதிரி உணர்ந்தேன். ஒவ்வொரு பிறவியிலையும் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் நான் எப்பவுமே உங்களை தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகாவிஷ்ணு கூட இருக்கக்கூடிய புகைப்படத்தையும் பதிவிட்டிருக்காங்க. அவருக்கு ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. நடிகை மிருணாளினி தன்னோட காதலர் அப்படின்னு அறிமுகம் செஞ்சிருக்கிறவரு ஆன்மீக பேச்சாளரான மகாவிஷ்ணு. இவரு பரம்பொருள் அறக்கட்டளை அப்படிங்கிற பேர்ல ஒரு அமைப்பை நடத்திட்டு வந்தாரு. கடந்த கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சென்னையில அரசு பள்ளி ஒண்ணுல பாவம் புண்ணியம் பத்தி மகாவிஷ்ணு பேசினது சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அந்த நிகழ்ச்சியில பார்வை மாற்றுத் திறனாளி ஆசிரியரை அவமதிச்சதா அவரு கைது செய்யப்பட்டாரு. அதுக்கு பின்னாடி அவர் ஜாமீன்ல வெளியே வந்தாரு. மகாவிஷ்ணு நடத்திட்டு வந்த பரம்பொருள் அறக்கட்டளைக்கு பல நாடுகளிலும் கிளைகள் இருக்குது. சர்ச்சையில சிக்கி கைதாகி வெளியே வந்த பின்னாடி போன வருஷம் பரம்பொருள் அறக்கட்டளைய மூடுறதா அறிவிச்சாரு. தொடர்ந்து தன்னோட ஆன்மீக பணியை வேறு வகையில தொடர இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் அவரு தன்னோட காதலரா அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க நடிகை மிருணாளினி ரவி.